எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4க்கான காணொலி. முதல் கேள்வி, எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, விதி 343. அடுத்தது இரண்டாவது கேள்வி, டிடிடி என்பதன் விரிவாக்கம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்தது, கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகின்றன? கீழ்கண்ட எந்த தனிமங்கள் உலோக போலிகள் என்று அழைக்கப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் பி, ஜெர்மானியம் ஆர்சனிக் ஆன்டிமனி, GeAsSB. அடுத்தது நான்காவது கேள்வி, நியம கடத்துத்திறனின் அலகு. நியம கடத்துத்திறனின் அலகு. சரியான விடை ஆப்ஷன் டி, ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ். அடுத்த ஐந்தாவது கேள்வி, அனைத்திந்திய காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அனைத்திந்திய காங்கிரஸ் சோசலிஸ்ட் கட்சி எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பம்பாய் 1934. அடுத்த ஆறாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் முஸ்லீம் பிரசிடென்ட் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சையத் பத்ருதீன் தயாப்ஜி. அடுத்த ஏழாவது கேள்வி, தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? தத்துவ போதினி சபையை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான விடை தேவேந்திரநாத் தாகூர். அடுத்த எட்டாவது கேள்வி, பஞ்ச சித்தாந்திகா என்ற 5 வானியல் அமைப்புகளை தொகுத்தவர்? வராகமிகிரர். அடுத்தது, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா 9வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, அதாவது அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான், தியோபந்த் இயக்கம் மௌலானா ஹுசைன் அகமது. அடுத்தது, அகமதியா இயக்கம் மிர்சா குலாம் அகமது, அரார் இயக்கம் மௌலானா முகமது அலி. அடுத்தது 10வது கேள்வி, கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சஞ்சீபானி. அடுத்து 11வது கேள்வி, கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு எது? கீழுள்ளவற்றுள் பசுமை குடில் வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 12வது கேள்வி, சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? யமுனா. அடுத்தது 13வது கேள்வி, அந்தி மந்தாரை மலர் பகலில் மூடி இரவில் மலர்ந்து இருக்கும் நிகழ்விற்கு என்ன பெயர்? இதுக்கு சரியான விடை ஒளி வளர்ச்சி. அடுத்து 14வது கேள்வி, எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது? எண்டோஸ்போர் உருவாக்கம் காணப்படுவது ஆப்ஷன் சி, பாக்டீரியாக்கள். அடுத்தது 15வது கேள்வி, அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் ஆனது? அனைத்து விலங்குகளிலும் சேமிக்கப்படும் விலங்கு ஸ்டார்ச் ஆனது? சரியான விடை கிளைகோஜன். அடுத்தது 16வது கேள்வி, முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1948. அடுத்தது 17வது கேள்வி, தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? தேசிய மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1952. அடுத்தது 18வது கேள்வி, இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யாவர்? இதுக்கு சரியான விடை MS சுவாமிநாதன் மற்றும் C சுப்பிரமணியன். அடுத்தது
19வது கேள்வி, அதிக நிலைத்தன்மை கொண்ட அணுக்கரு. அதிக நிலைத்தன்மை கொண்ட அணுக்கரு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது Fe அணு எண் 26 நிறை எண் 56 உடையது. இது அதிக நிலைத்தன்மை கொண்ட அணுக்கரு. அடுத்தது 20வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த வைட்டமின் இனப்பெருக்க உறுப்பு செயல்பாட்டிற்கு தேவைப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, வைட்டமின் இ. அடுத்தது 21வது கேள்வி, சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, புதன். ஏன்னா சூரியனுக்கு அருகாமையில் உள்ள கோள். அடுத்து 22வது கேள்வி, உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? இதுக்கு சரியான விடை 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, சீனா. அடுத்து 23வது கேள்வி, தி கார்டன் ஆஃப் லைஃப் an introduction to healing plants of India என்ற நூலை, மன்னிக்கு கார்டன்ல த கார்டன் ஆஃப் லைஃப், தி கார்டன் ஆஃப் லைஃப் an introduction to healing plants of India என்ற நூலை எழுதிய இந்திய முதலமைச்சர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நவீன் பட்நாயக். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சர். அடுத்தது 24வது கேள்வி, சிம் என்பதன் விரிவாக்கம். சிம் என்பதன் விரிவாக்கம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடுலி. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, நம் நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 15 சரத்து 324/29 விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, தேர்தல். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கான குரூப் 4 தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்களோ அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. அதாவது குரூப் 4க்கு தேவையான அனைத்து வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படும். நன்றி.